ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு சுவையான சிம்பிளான டேஸ்டியான வெங்காய சாம்பார் தான் பார்க்குறோம். இதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு தக்காளி, ஒரு 10 பச்சை மிளகாய் அதை காரம் தான், வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. பெருங்காயத்தூள் சேர்த்து லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இட்லி 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவீங்க. இந்த பாருங்கள், 2 விசில் விட்டு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு கடுகும் ஜீரகமும் போட்டு இதுக்கு தாளிப்பு கொடுக்க வேண்டியதான். வெந்தயம் வேணாம்னா ஆட் பண்ணிக்கலாம், நான் வெந்தயம் போடலை. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தான் இதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். 2 காஞ்ச மிளகாயும் சின்ன வெங்காயமும் இது கூட நல்லா வதக்கிட்டோம்னா அந்த பச்சை ஸ்மெல்லு போகும். அவ்வளோதான். அந்த பருப்பை ஒரு லைட்டாக கரண்டியால் அப்படி கடைஞ்சி விட்டிங்கனால இதாகிடும். இது நான் வீட்டிலையே அரைச்சி வச்சுருக்கேன் சாம்பார் மசாலா தூள். இது வேணும்னா சொல்லுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் நான் பின் பண்ணுறேன். நான் எப்போதுமே சாம்பார் தூள் வீட்டிலேயே தான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். இதில் மல்லித்தூள் சேர்க்கறதுனால இந்த கலரில் இருக்குது. அதை இதை சேர்த்துட்டு இதை தாளித்து அந்த பருப்போடு ஆட் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தண்ணி தேவை அப்படிங்கிறத அதை கலந்துட்டு நம்ம ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா இந்த சாம்பார் ரெடி ஆகிடும். இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். சிம்பிளாக செய்கிறது, எந்த வெஜிடபிள்ஸும் இல்லாமல் வெங்காயத்தை மட்டும் வச்சு செய்யக்கூடிய சாம்பார். இட்லி நல்லா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி.